ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு மட்டும்தான் லஞ்சு செய்கிறேன். அதுக்காக தக்காளி சாதம் தான் செய்கிறேன். ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் மல்லி புதினா தழை சேர்க்கலாம். அதில் தீர்ந்துடுச்சு, அதனால் சேர்க்கலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே நல்லா வேக வச்சுட்டு வதக்கி விட்டுறேன். வதக்குனதும் இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா ஏதாச்சும் ஒன்று சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சேர்க்கலை. இதை சிம்மிலேயே வச்சு நல்லா எண்ணெய் கக்குற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். நல்லா பக்குவம் வந்ததும் சூடான சாதத்தில் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா தக்காளி சாதம் தயாராகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக முருங்கைக்காய் பொரியல் செஞ்சுருக்கிறேன். கூடவே 3 முட்டை எடுத்து அதில் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் லஞ்சு. கிருஷ்ண ஜெயந்தின்றதால என் பொண்ணுக்கு லீவு. நானும் என் பொண்ணு என் தங்கச்சி 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இன்றைக்கி தான் என் தங்கச்சிக்கு தையல் பிரிக்கிறாங்க. அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு கறிக்கடையில் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.